என்னங்க பொங்கலுக்கு அரிசி பருப்பு அதான் 5000 ரூபாய் பணம் தராங்களாமே ஸ்டோர்ல, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. நமக்கு இன்னையோட முடிஞ்சு போடும். நாளைக்கெல்லாம் பொங்கல் ஆரம்பிச்சிச்சுன்னா கடையை பூட்டிடுவாங்க. இந்த நாய் வேற இங்கேயே சுத்திட்டு இருக்கு. போவனான்னு பாக்குது, ஒரு வேலை செய்யாத கிடையாது, தூக்கிக்கிட்டே இருக்குது. நீ நாயை சொல்றியா இல்லை என்ன சொல்றியான்னு குடும்பம் எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் நான் வீட்டுல உட்காந்தா பொறுக்காதே உனக்கு. அதான் ஆதார் கார்டுல ஓம் பெரிய சேர்த்து பதிவு பண்ணிருக்குது, நீ போய் வாங்குறது. எப்பா பாரு நோய் 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 டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஒரு படிப்பாளி நிம்மதியா இருக்கக்கூடாது உங்களுக்குலாம். ஐயா ஐயா என்னடா இவ்வளவு கூட்டம் நிக்குது? என்ன இந்த பொங்கலுக்கு நம்ம அரிசி வாங்கலான்னு போனா அடுத்த பொங்கலுக்கு தான் அரிசியை வாங்கிட்டு போக முடியும் போல. உங்க வீட்டுல அரிசியே இல்லையா? எல்லாரும் வந்து நின்ட்டானுங்க. 5000 ரூபாய் பணம் கொடுக்குறானுங்களா, சும்மா இருக்க மாட்டானுங்களா? நைஸா யாருக்கும் தெரியாம நடுவுல பூந்துருவான். யோ யார் யாது நீயா? உன் வீட்டுல உனக்கு சோறு போடுறாங்களா இல்ல வேற ஏதாவது போடுறாங்களா? இத்தனை பேர் நிக்கிறது தெரியல, நடுவுல அது போடுற மூஞ்ச பாரு. ஏமா நீ என்ன பொம்பளையா இல்ல புல்டோசர் என்ஜினா? இந்த மாதிரி கத்து கத்துன்னு கத்துறோம். அரிசி தானே வாங்க வர்றாங்க. என்னமோ உங்க வீட்டுல இந்த நகைய கொள்ளடிச்சிட்டு வர்ற மாதிரி கத்துறோம். சும்மா இருமா வாயா மூத்த. அப்பா அப்பா என் நினப்பு என் பொண்டாட்டிய கூட்டு வந்திருந்தனா தெரிஞ்சிருக்கும் லட்சணம். ஏன் கட்டியாவா? ஏண்டா கூழாங்கல்ல பாசி படிஞ்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு ரொம்ப அறிவு கூர்மையா பேசுறேன்னு நினைப்பா. வச்சனை வச்சுக்க போண்டா வாய அண்டா வாய மாறிடும்டா. எவையாடா அந்த பொம்பளை கிளிக்கலை கிளிக்கிறோம். நம்ம பொண்டாட்டிய கூட பயங்கரமா பண்ணுவா போல. தேவையில்லாம நம்ம மூக்க உடைச்சிட்டு போவேனா? நம்ம பாட்டு ஒரு ஓரத்துல நிப்போம். நம்ம ஒரு சாமானியன். பாடுறக்குள்ள வார்த்தை சாமானியன்னு சொல்லிட்டு ரேஷன் கல்ல சாமானை வாங்கிட்டு போலான்னு பாக்குது. வருவா போடா ஒடுங்கு மூஞ்சி. சரி சரி போறா, வாய மூடு பங்குனி வாய். என்னங்க ஒரு வழியா வந்தாச்சு. இந்த பையில 10 கிலோ அரிசியா போட்டுருங்க. இருங்க இன்னொரு பைய தரோம், அதுல வந்து பத்திரமா காய்ச்ச கொடுத்துருங்க. யோ இங்க இருக்கிறவங்கிட்ட 9 விட்டு போலான்னு பாக்குறியா? இங்க உனக்கு காசுல கொடுக்க சொல்லி எந்த கவர்மெண்ட் சொல்ல. அரிசி வாங்கினியா, வெள்ளம் வாங்கினியா, கரும்பு வாங்கினியா, அதோட கிளம்பிங்க. சும்மா இங்க இருக்கிறவங்கள சண்டை வச்சு விடலாம் பாக்குறியா? பச்சை புனின் பக்கோடா வாயா கிளம்பலாம். நீங்க இப்ப என்ன சொல்லிவிட்டோம்னா பெருசா கவர்மெண்ட் கொடுக்க சொன்ன காசை தான் கேட்டா, அதை கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு உடைக்குது? உருளைக்கிழங்க உருட்டி வச்ச மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏண்டா சொல்றது புரியல? கவர்மெண்ட் நயா பைசா உங்களுக்கு கொடுக்க சொல்லப்பா. கவர்மெண்ட் கொடுக்க சொன்னதை உனக்கு கொடுத்தாச்சு. வாங்கினியா கிளம்பு. வெள்ளம் வாங்கினியா, சக்கரை வாங்கினியா, கிளம்பு. ஐயோ அப்படியே கவர்மெண்ட் கொடுக்க சொன்னதெல்லாம் இவர் கொடுத்துட்டாரு. லிஸ்ட்ல வெள்ளமே இல்ல, சக்கரை மட்டும் தான் கொடுக்குறீங்க. சக்கரை தான் கொடுக்க சொன்னாங்களா கவர்மெண்டா? ஒழுங்கா போய் தம்பி, அடி வாங்காத இத்தனை பேர் முன்னாடியா. சரி சரி நான் போறேன். ஒரு பெரிய கரும்பு ஒண்ணு கொடுங்க. ஏய் எத்தனை தடவை சொல்றது? கரும்பு எல்லாமே ஒரே சைஸ்ல தான் இருக்கு. பெருசா வாங்க கரும்பு இல்லடா, கிளம்ப. கரும்பு பெருசா இல்லையா? அப்ப இது என்னது? எல்லா கரும்பை விட பிரவுன் கலர்ல ஒரு கரும்பு. கிண்டல என் உருவத்தை பார்த்து நீ கரும்பு பண்றியா? என்ன வெயில் அடிக்குதுடா சாமி. அப்பவே கொடை கொடுத்தா கொடையவாது எடுத்துட்டு வந்திருக்கலாம். இவனுங்க வேற ரேஷன் கல்ல காய்ச்சி தரானுங்க நம்பி வந்தா ஒரு பைசா தரல. என்னத்த பண்ண போறோமோ? இன்னைய பொங்கல் நல்லாதான் போகுது. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். சரி கூப்பிடுவான். இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ? காய்ச்சி வேற தரல. பங்கஜா பங்கஜா, ஹை வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, நான் உங்களுக்கு சூடா டீ போட்டு தொடர்த்துக்குங்களா? என்ன ஒரு பாசம். காசு மட்டும் வாங்கிட்டு வரலன்னு தெரிஞ்சா டீ கிடைக்குமா? சரி முன்ன டீய குடிப்பா. சரி பங்கஜா, சூடா 2 டீய போட்டு எடுத்துட்டு வா. ஒன்னு உனக்கு இன்னொன்னு எனக்கு. எப்படி? சரிங்க சரிங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வர்றேன். அந்த காசை முன்ன கொடுங்க, பால் வாங்கணும் போய். பால் ஏமா போய் வாங்கிட்டு அப்படியே படுக்க வச்சு ஊத்தி விடு. அதுக்கு தானே காய்ச்சி கேட்குறேன். யோ என்ன விளாட்றியா? கொடுத்து 5000 ரூபா காசு கொடுயா ஃபஸ்ட்டு.
இன்னைக்கு எனக்கு பால் கன்ஃபார்முடா. கவர்மெண்ட் நல்லா வேலை பார்த்துட்டீங்களா? காசுலாம் எதுவும் தரலமா ரேஷன் கடையில. வெறும் அரிசி பருப்பு கரும்பு தான் கொடுத்தாங்க. அடே உன்னை ரேஷன் கடைக்கு போயிட்டு ஓடானா நல்லா பாண்டிச்சேரி போய் குடிச்சிட்டு வந்துட்டியாடா எல்லா காய்ச்சுக்கும். உன்னை இன்னைக்கு என்ன பண்றான் போடுறான் நானு. இந்தா வாங்கி கொள்ளா பக்கோடா வயா. நல்லா வச்சடா அப்பு. சொந்த காய்ச்சல சூனியத்தை வச்சுதான்டா பாத்துருக்கேன். ரேஷன் கடையில காசு தரேன்னு சொல்லி எனக்கு சூனியத்தை வச்சுட்டீங்களா பாவீங்களா? இனிமே 4 நாளைக்கு சாப்பாடு கிடையாது. காசு தர மாட்டேன்